வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீமா குக்கிங். இன்றைக்கி நம்ம கழனி ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சிம்பிள் டிஷ் பட் டேஸ்ட் செம்ம சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு தேவையானது ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன். அது அரிசி 2வது கழுவின தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஊற போட்டுடலாம். இப்போது அதுக்கு தேவையான பொருள்: சின்ன வெங்காயம் 20 பல், தக்காளி 1, வரமிளகாய் 3, கொத்தமல்லி, கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு. இப்போ நம்ம குக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு 2 ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் விடுறேன். நீங்கள் நல்லெண்ணெயில் செஞ்சிங்கனாலும் டேஸ்ட்டாக இருக்கும், இன்னும் டேஸ்ட்டு கூட இருக்கும். இப்போ தான் சன்ஃப்ளவர் ஆயிலெலாம், அப்போல்லாம் எந்த குழம்பா இருந்தாலும் ஊர் சைட்லாம் நல்லெண்ணெயில் தான் தாளிப்பாங்க, அதனால தான் சொன்னேன். இப்போ இதுக்கு தாளிக்கிறதுக்கு 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். நம்ம கடுகு வெடிக்கிற மாதிரி லைட்டாக பொரியும். கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு இப்போ கூட கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதங்கட்டும். இப்போ வரமிளகாய் இருக்குல்ல, 3 மிளகாய், அதை கிள்ளி போட்டுக்கிறேன். 3 வரமிளகாயும் கிள்ளி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க, வதங்கட்டும். இது கிராமத்து சமையல், என்ன சொல்கிறது, சிம்பிள் டிஷ் தான். டக்குன்னு செஞ்சிடலாம், ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சிடலாம். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்துக்கிறேன். கூட மல்லித்தழையும் சேர்த்துக்கிறேன். இப்போவே வதக்கும் போது சேர்த்து கிளறி விடுங்க. கொஞ்சம் வதங்கட்டும். நான் அடுப்பு கொஞ்சம் சிம்மில் தான் வச்சுருக்கேன், ஹை ஃப்ளேம்லாம் வைக்கல, சிம்மில் தான் இருக்குது, வதங்கலை. தக்காளி வதங்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு வைக்கிறேன். 2 நிமிஷம் தக்காளி வெந்துடும், வேகணும்ல, அதுக்காக தான். இப்போ கொஞ்சம் தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அந்த அரிசி கழுவின தண்ணியில் புளி ஊற வச்சு வச்சுருக்கோம்ல, அதை கரைச்சி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அந்த லாஸ்ட்டு அந்த லைட்டாக திப்பியாக இருக்கும்ல, அதை மட்டும் அப்படி நிறுத்திடுறேன். போதும். கலக்கி விட்டுக்கோங்க. கலக்கி விட்டுட்டு இன்னும் இது கூட இப்போ ஏற்கனவே 1 சொம்பு தண்ணி ஊற்றிட்டேன் புளி கரைக்கிறதுக்கு. இப்போது அது கூட ஒரு 1/2 சொம்பு தண்ணி, அதாவது ஒரு 1.5 லிட்டர் கணக்கு வரும், ஊற்றியாச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு தேவையான மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான கல்லுப்பு, நான் கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுவேன், நீங்கள் சால்ட் போடணும் போட்டுக்கோங்க. நான் மோஸ்ட்லி குழம்புக்கெலாம் பார்த்திங்கன்னா, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுவேன். இந்த பொரியல் ஏதாச்சும் பண்ணுறதுனா மட்டும்தான் சால்ட் உப்பு யூஸ் பண்ணுவேன். இப்போ கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிட்டிங்கன்னா நல்லா கொதிச்சு வரும். கொதிச்சு வரும்போது நான் இது சைடில் ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த வெந்தயம் 1/2 ஸ்பூன் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பெருங்காயத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இப்போ நல்லா கொதிச்சு வந்ததும் போட்டுடுறேன். இன்னும் ஒரு 3 நிமிஷம் கொதிக்கட்டும். இது இந்த ஸ்டேஜ்லேயும் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இன்னும் லைட்டாக சுண்டை வச்சு சாப்பிட்டிங்கனாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நம்ம கிராமத்து சமையல். கழனி ரசம் ரெடி. நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.